அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் குர்ஆனை மனனம் செய்தால் அவர் ஹாஃபிஸாக இருக்கின்றார். அதே ஒருவர் குர்ஆனை மனனம் செய்து அதனை மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அவர் ஆலிமாக இருக்கின்றார். ஒரு மனிதர் ஆலிமாக இருக்கும் வகையில் அல்லாஹ் அவருக்கு அதிகமான நன்மையை வழங்குகின்றான். ஏனென்றால் பிறருக்கு அவர் குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றார். அவர் கற்றுக்கொண்டதை மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பதனால் தீனுடைய விஷயங்களை மற்ற மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதனால் அவருக்கு அல்லாஹ் அதிகமான கூலியையும் நன்மையையும் வழங்குகின்றான். அதே ஹாஃபிஸுக்கும் அல்லாஹ் நன்மைகளை வழங்குகின்றான். ஆகவே நாம் ஒரு ஆலிமாக இருப்பதற்காக முயற்சி செய்வோமாக. நன்றி.